நான் ஃபர்ஸ்ட் அந்த லோடு வண்டி கூட போயிட்டு இருக்குல்ல, அப்போ ஒரு நாள் இப்படியே வர்றப்ப ஒரு வண்டி ஓவர்டேக் கிடைச்சோம். ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி வந்துச்சு. அது பாத்தீங்கன்னா பைக்ல பார்த்து நேரா போயிட்டாங்க. ஆப்போசிட் பார்த்தா லாரி மிஸ் அன்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன். உங்களுக்கு இந்த ரோட்ல ஏதாச்சும் மெமரிஸ் பிக் மெமரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வீடியோ மேக்ஸிமம் பார்த்தா இருப்பீங்க. அதுலயும் வந்து பாத்தோன்னா தெரிஞ்சுட்டீங்களா நிறைய மெமரிஸ் நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு இருக்கிறத விட பாய்ஸுக்கு இப்போ அதிகமா யாருமே முதல்ல 2015 இந்த ஸ்கூல்ல யாரெல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கறதும் மறக்காம விஆர்டி ஆனமலை கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறத விட விஆர்டி ஸ்கூல்னு சொன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி சொன்னாலும் தெரியல. இந்த ஸ்கூல்ல தான் நான் ஒரு நாள் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ராய் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்ல டேய் உடனே இவன் இருக்கான் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவன் கூட அவனுக்கு எனக்கு தானே நிறைய வரும். சும்மா ஓட்டு 10 வருஷம் பக்கம் ஆக போகுது அவனை எல்லாம் பார்த்து. நீ பார்த்து 10 வருஷம் பக்கம் ஆக போகுது, எனக்கு 10 வருஷம் இருக்காது அப்படிங்கப்பா. நான் 10 வருஷம் ஆச்சு, 2019 முடிச்சேன். 6 வருஷம் ஆச்சுடா அதுக்குள்ள. உனக்கு என்ன 8 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு 6 வருஷம் அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நான் 12th வரைக்கும் அங்கதான் முடிச்சேன். அவன் எங்க வந்தாலும் 12th வரைக்கும். ஆமா 17 தானா 10th எக்ஸாம் எழுதுனேன். 10th எக்ஸாம் எழுதுனது 17 தான் எழுதுனேன். இந்த ஸ்கூல்ல யார் யாரு படிக்கிறீங்க? ஸ்டார்டிங் 16 தான். கரெக்டா தான் இருக்கும். இல்லடா அப்படி பார்த்தாலும் உனக்கு இன்னும் ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்குடா. வருஷத்துக்கு கணக்கு பண்ணி நீ இந்த இடத்துல ஏதாச்சும் மெமரிஸ் இருக்காடா? ஆனமலை முக்கோணத்துல மெமரிஸ்னா எங்க ஊர்ல ஒரு அண்ணா இருந்தா அப்படி அந்த அடுத்த வருஷம் நம்ம தாண்டி வருஷம் பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தாடியே நிறைய பிரியாணி ஸ்டால் இருக்கும். நான் ஸ்கூல் விட்டு அந்த பஸ்ல வந்தோம், ஸ்கூல் பஸ்ல வந்தோம்னா முக்கோணத்துல இறங்கி அந்த அண்ணன் கூட போய் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அண்ணன் போற பஸ்ல ஏறி வீட்டுக்கு போக 2 பேரும் ஒரே கட்டி. எனக்கு முக்கோணம் மெமரிஸ்னா அது ஒண்ணுதான் ஸ்கூல் டைம்ல. இங்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்கல அந்த கணேஷ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு. இப்ப அங்க மாத்திட்டானுங்களோ. ஆமா ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. கவர்மெண்ட் சைடு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரோட கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொது சேவை தானே. இந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளோக்கு இல்லை. ஆசானியம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. அதுக்காக கோயிலுக்குள்ளே எல்லாம் போலீங்க, நம்ம கோயிலுக்கு வெளியே தான் போயிருக்கோம். கொஞ்சம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பறக்குது, அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள வருது. நம்ம பொள்ளாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் அப்படின்னா மாசாணியம்மன் கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஒரு அடையாளங்க. இப்ப இருக்கிற இப்ப பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலை விட மாசாணியம்மன் கோயில் தான்டா வெளியே ஃபேமஸ்னா. நல்லா இதுனா மாரியம்மன் கோயில் அதுக்கு ஃபேமஸ் இல்லை. 2 மாசம் 3 மாசத்துல மறுபடியும் மாசாணியம்மன் கோயில குண்டை வரும், குண்டா வந்துடும். போன வருஷம் குண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவரு கூட குண்டத்துக்கு வந்து நான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை அன்னைக்கு நான் அனுபவிச்சேன். அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸுங்க. பிரசவ ஆஸ்பத்திரி அப்படின்னு நினைக்கிறப்ப நான் பிரசவ ஆஸ்பத்திரிங்கிற பேரை கேள்விப்பட்டப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க வந்து பிரசவம் பாக்குற ஆஸ்பத்திரி இருக்குது